வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் 100க்கு 100 வாங்குவதற்காக முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை நம்ம தொடர்ந்து பகுப்பாய்வு செய்து வினாக்களாக வழங்குவதை பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் நம்ம முதல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது மொத்தம் 50 நாட்கள் இலவச பயிற்சி கொடுக்க பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த முதல் நாள் வீடியோ அப்லோட் பண்ணி பப்ளிஷ் ஆனதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. என்ன கருத்து தெரிவிச்சிருந்தீங்க பார்த்தீங்கன்னா, அதிகமாக சார் 2024 ரிவர்ஸில் போங்க, 2024, 23, 22 அப்படி போங்க சார், அப்போ கொஞ்சம் எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய ஒரு கருத்துக்கெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. ஏன் நம்ம 2011 வாரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011, 12, 13 அந்த மாதிரி நம்ம போகிறதுல என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஏன் 2024 நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ 2020 தமிழ் மொழி தகுதி தேர்வு நிறைய நடைபெற்றிருக்கு. இப்போ 2023, 22 சில தேர்வுகள் மதிப்பீட்டு தேர்வுகள் தமிழில் நடைபெற்றிருக்கு. அப்போ இந்த 2011 பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அது பழைய வினாக்களாக தெரியலாம், இல்லை பழைய புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களாக தெரியலாம். அப்போ இப்போ இருக்க நம்ம புது புக்கு தான் படிச்சிருக்கோம், நிறைய பேர் பழைய புக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ புது புக்கிலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க, பழைய புக்கிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது எப்படின்னு சொல்லி ரெண்டுலேயுமே இருந்து கேட்பாங்க, புது புக்கு பழைய புக்கு. அப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது அதிலிருந்து தான் அடுத்தடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்வுகளை கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதுங்களா? அப்போ அதுக்காக தான் நம்ம அந்த வருஷம் ஆர்டர் ஃபஸ்ட்லேருந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்போ 2011 கேட்டது 12 கேட்போம், 12 கேட்டது 13, 13 கேட்டது இப்போ 2022 கூட கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 11ஆம் ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக வித்தியாசமாக தெரியலாம், படிப்பது கொஞ்சம் கஷ்டமாக கூட சில வினாக்கள் இருக்கலாம். அது 2013 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இப்போ என்ன சிலபஸ் இருக்கும் மதிப்பீட்டு தேர்வுக்கு, அதே சிலபஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்களே வந்து யோசிப்பீங்க, பரவாயில்ல இந்த சீரீஸில் போனால் தான் போகும்போது தான் நம்ம கரெக்டாக இருக்குது, கரெக்டாக படிக்க முடிஞ்சது, கரெக்டாக நமக்கு ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிறது இந்த ஆர்டர் போட நீங்களே கரெக்டாக இன்னொரு 15, 20 நாட்கள் கழித்து நீங்களே சொல்லுவீங்க. அப்போ எதுக்கு இது அடிப்படையில் போகிறோம் அப்படின்னா, இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ புது புக்கிலேருந்து தான் கொஸ்டின், சில புக்கில் பழைய புக்கிலேருந்து கேட்குறாங்க. 2022 குரூப் 4, குரூப் 2, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்கச்சக்கமான கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போ பழைய வினாத்தாள்கள் இருந்தால் புதிய ஆண்டுகளில் அந்த கொஸ்டின் கேட்பதற்கு அதிகமான வாய்ப்பு, டைரெக்டாகவும் கேட்கலாம், இன்டைரக்டாகவும் கேட்கலாம். புரியுதுங்களா? இல்லை இதே சமயத்தில் பழைய புக்கில் இல்லாத சில கொஸ்டின்ஸ், புது புக்கில் இல்லாத சில கொஸ்டின் கேட்குறாங்க. அது எங்கேருந்து கேட்குறாங்க? அப்போ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிப்பீங்க, அது விளக்கமாக ஒரு அனாலிசிஸ் இல்லாமல் படிச்சிருப்பீங்க. அப்போ எல்லா வினாக்களுக்கும் விளக்கம் நம்ம கொடுக்குறப்ப நீங்கள் அந்த கொஸ்டின் சம்பந்தமான சில பிற தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். புரியுதுங்களா? இப்போ பழைய புக்கு புது புக்கு இல்லாத கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அது இலக்கியம் சார்ந்து உள்ளே போய் கேட்டிருக்கலாம், இல்லை புதினம், சிறுகதை, நாடகம், உரைநடை இப்படி சார்ந்து இலக்கியம் இந்த புக்கில் இல்லாத கொஸ்டின் கேட்குறப்ப அதை நம்ம பகுப்பாய்வு செய்கிறப்ப இப்போ அடுத்து நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த ஆர்டரில் தான் போக போகிறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு மிக மிக அதாவது கிட்டத்தட்ட 10-15 கொஸ்டின் பார்க்குறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், தெரியாத கொஸ்டின் அதை நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வந்த கொஸ்டின் தான் வரப்போகுது. அப்போ நம்ம நல்லா படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தொடர்ந்து ஒரு 20 நாட்கள் நீங்கள் பார்த்து விட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக என்னவாகும், 21ஆம் நாள்லேருந்து நீங்கள் கொஸ்டினை நம்ம எடுத்து அங்கே பிபிடி அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வைக்கும்போது நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சோம், கொஸ்டினை எடுத்து வைக்கும்போது. புரியுதுங்களா? அப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆர்டரில் போகும்போது தான் உங்களுக்கு நிறைய தெரியாத விஷயங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஒரு 10-15 நாட்கள் நீங்கள் வந்து இந்த வீடியோக்களுக்கெல்லாம் கரெக்டாக சப்போர்ட் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தது நடைபெறக்கூடிய அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய அந்த வீடியோக்குள்ளே ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கொஸ்டினை எடுத்து வைக்கும்போது பிபிடி ஃபார்மேட்டில் வைக்கும்போது என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் பார்க்கும்பொழுது ஈஸியாக ஆன்சர் கெஸ் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு தான் இந்த பயிற்சியானது இருக்கும். ஓகேங்களா? அதனால் ஏன்னா நமக்கு வந்து புது புக்கில் இருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது, பழைய புக்கில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. 2022, 23 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். மதிப்பீட்டு தேர்வு, ஏன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு என்பது வேறு பாடத்திட்டம், மதிப்பீட்டு தேர்வு என்பது வேறு பாடம். நமக்கு நடக்கக்கூடியது டிஎன்பிஎஸ்சி மதிப்பீட்டு தேர்வு. ஓகேங்களா? அப்போ குரூப் 4ங்கிறது மதிப்பீட்டு தேர்வு. அப்போ நம்ம எல்லாத்தையும் தான் நம்ம பகுப்பாய்வு செய்யணும். பழைய புக்கு, புது புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது ரெண்டு புக்கிலுமே இல்லாத சில தகவல் இருக்கும். இலக்கியம் சார்ந்து டீப்பாக போயிருப்பாங்க, சிறுகதை, புதினம், கட்டுரை, நாடகம், உரைநடை. அப்போ அதெல்லாம் தெளிவாக படித்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது கிடைக்கும். அது சம்மந்தமாகவும் அடுத்த நடைபெறக்கூடிய தேர்வுகளையும் கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு கொஸ்டினை எடுத்து நல்லா பகுப்பாய்வு செய்து தான் என்ன செய்ய போகிறோம், அந்த ஒரு அனலைசிஸ் கொடுக்க போகிறோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய டார்கெட் என்னென்னா தமிழில் 100க்கு 100 வாங்கணும். அதாவது நம்ம ஸ்கூல் புக்கில் பழைய புக்கு படிச்சிருக்கோம், புது புக்கு படிச்சிருக்கோம், சிலர் புது புக்கு நல்லா படிச்சிருப்பாங்க, பழைய புக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ பழைய புக்கு படிக்காதவங்க கூட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா அனலைசிஸ் பண்ணி படித்தாங்க அப்படின்னா அவங்க பழைய புக்கு படித்த மாதிரி ஆயிடும்.
வெறும் கொஸ்டினே வெறுமனே படிச்சுட்டு போயிடாமல் அந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் நல்லா பகுப்பாய்வு செய்து படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பழைய புத்தம் படித்த அளவுக்கு ஈக்குவல். என்ன கிட்டத்தட்ட 2019 அந்த ஆண்டு வரைக்குமே பழைய புக்கு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அப்போ பழைய புக்கு கேட்கல, இப்போ கேட்க மாட்டாங்க சார் அப்படின்னா பழைய புக் கொஸ்டின் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க. 2022 23 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 2022 குரூப் 4 குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நிறையா கேட்டிருக்காங்க. அதில் பழைய புக் சார்ந்த சில கொஸ்டின்ஸு நிறையா கொஸ்டின்ஸு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த ஆர்டரில் போகும்போது தான் உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இந்த ஆர்டரில் போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 10-15 நாட்கள் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம், கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம், படிப்பதற்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் பயிற்சி செய்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நம்முடைய தேர்வுகள், அடுத்த நம்முடைய வீடியோக்களில் பயிற்சி வரும்போது உங்களுக்கு மிக மிக எளிதாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது லைவ் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கொஸ்டினை பார்க்கும்போதே நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு இருக்கலாம், சில புதுசாக அந்த கொஸ்டினை பார்க்குற மாதிரி இருக்கலாம். அப்போ எப்பயுமே ஒரு கொஸ்டினை பார்க்குறப்ப நம்ம எந்த கண்ணோட்டம் இருக்கோ அதுதான் நம்மளுடைய லைஃப்பை டிசைன் பண்ணும். அந்த கொஸ்டினை பார்க்க பழகி போயிடுச்சுன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த கொஸ்டின் பார்க்கவே இல்லை அப்படின்னா அது புதுசாக தான் இருக்கும், ஆன்சர் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. அப்போ ஒன்றுமே இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு என்னது அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கல படிக்கலாம், அது வித்தியாசம் இருக்குது. பார்த்துருந்தோம்னா அது படித்த மாதிரி ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ நம்ம பார்த்தது மாதிரியே படித்தது மாதிரி ஈஸியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் நல்லா பாருங்கள். ஈஸி என்ன பண்ண ஸ்கோர் நம்ம டார்கெட் என்னது பொது தமிழ் எப்படி கணக்கில் 25 எடுக்க நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தோமோ பயிற்சி கொடுத்தோமோ அதே போல் பொது தமிழில் 100க்கு 100 அவங்க கொஸ்டின் எப்படி கேட்டாலும் சரி, அதாவது பழைய புக்கு புது புக்கு சார்ந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சார்ந்து இல்லை இலக்கியத்துக்குள்ளேயே டீப்பாக போய் இலக்கியம் சார்ந்த ஒரு விஷயம் அங்கே நூல் ஆசிரியர் இருக்குன்னா அங்கே இல்லாத சில தகவல் நம்ம எடுத்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க தான் போகிறோம். அப்போ இலக்கியம் சார்ந்து சிறுகதை சார்ந்து புதினம் சார்ந்து இலக்கணம் எப்படி கேட்டாலும் சரி, அப்போ 100க்கு 100 வாங்குவதற்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். நீங்களும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ண நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதில் PDF ஃபைலும் நிறையா நண்பர்கள் கேட்குறாங்க. PDF ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இப்போ காலையில் 6 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். அன்று ஈவினிங் 6 மணிக்குள்ளே PDF அப்லோட் பண்ணிடுவோம். நம்ம தமிழ் IAS அகாடமி டெலிகிராம் சேனலில் இருக்கும், லிங்க் வச்சுருப்போம். நிறைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் PDF ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணிடுவோம். அந்த PDF ஃபைல்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.